நாடளாவிய ரீதியில் முன்னெடுக்கப்பட்டு வரும் மொழி நாடும் ஒன்றாக எனும் தேசிய விசேட போதைப்பொருள் ஒழிப்பு நடவடிக்கையின் கீழ் கடந்த 24 மணித்தியாலங்களில் மாத்திரம் 728 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். போலீஸ் ஊடக பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கையிலேயே இந்த தகவல்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளன. நேற்று மேற்கொள்ளப்பட்ட இந்த சுற்றிவளைப்புகளின் போது ஹெரோயின் மற்றும் ஐஸ் போதைப்பொருள் விநியோகம் தொடர்பாக 498 சோதனைகள் முன்னெடுக்கப்பட்டன. இதன்போது சுமார் 767 கிராம் ஹெரோயின் மற்றும் ஐஸ் போதைப் பொருட்கள் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. கைது செய்யப்பட்டவர்களில் 9 சந்தேக நபர்களுக்கு எதிராக தடுப்பு காவல் உத்தரவுகள் பெறப்பட்டு விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. அத்துடன் போதைக்கு அடிமையான ஒருவர் மேலதிக புனர்வாழ்வு நடவடிக்கைகளுக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார். போதைப்பொருள் விநியோகத்தை முடக்குதல், நுகர்வை குறைத்தல் மற்றும் போதைப்பொருள் துஷ்பிரயோகத்தை தடுத்தல் ஆகிய நோக்கங்களுடன் இந்த தேசிய செயற்பாடு நாடளாவிய ரீதியில் தொடர்ந்தும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது.